அத்தியாயம் 11. அவர்களுக்கு ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்து தேவையான தனிமையும் கொடுத்துவிட்டு தங்களது வேலைகளில் முடங்கிக் கொண்டனர் சாரதாவும் சிவராமும். கண்கள் குளம் கட்ட ஜன்னலோரம் நின்றிருந்தாள் சத்யா. தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியாமல் சிலவற்றை கடக்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். உள்ளே வந்து அவளை பார்த்தவனுக்கு அவளின் மன ஓட்டம் புரிந்தது. கதவை தாழ் போட்டுவிட்டு அவள் அருகே சென்றவன் சற்று நேரம் வரை எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவனது அருகாமை தந்த உணர்வில் மெல்ல அவன் புறம் திரும்பி, என்ன நடக்குது இலா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? பிறந்ததிலிருந்து எந்த வகையான இன்பத்தையும் அனுபவிக்காம வாழ்க்கையின் ஓட்டத்தில் என்னை சுற்றி என்ன நடக்குது என்று புரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். உலகத்தில் எல்லோருக்கும் கிடைக்கிற அந்த தாயன்பிற்கு கூட வழி இல்லாமல் என் வாழ்க்கை புதிராகவே போய்கொண்டிருக்கிறதே. ஏன் இலா என்றால் அவன் முகம் பார்த்து. சட்டென்று அவளை இழுத்து அணைத்து கொண்டவன், ரொம்ப யோசிக்காதடா, நடந்தவை நடந்ததாகவே இருக்கட்டும், இனி உனக்கு நல்ல காலம்தான், நான் இருக்கிறேன் என்றான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள், நான் எதுவுமே சொல்லலை, ஆனாலும் எந்த நம்பிக்கையில் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இலா? இவங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் மோசமானவளாக இருந்து மாறனை பைத்தியமாக சுத்த விட்டு இருக்கும்போது எதுக்கு என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என்றாள் கண்ணீருடன். இரு கைகளாலும் அவளது முகவாயை பற்றி நிமிர்த்தியவன், மாறன் உன்னை பற்றி சொன்னதை வைத்து ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை ஓடி வந்து பார்க்க மாட்டோமான்னு தவிச்சுக்கிட்டு இருந்த சத்யா. உன்னோட ஒவ்வொரு அசைவிலும் நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரிய வைத்திருக்கிறான். எனக்கு உன் மேலே சந்தேகமோ தவறான எண்ணமோ இல்லை. உலகத்துக்கு உன் மேலே இருக்கிற தவறான பார்வையை மாற்றி திருமணம் செய்து கொள்ளணும் என்று நினைத்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துடுச்சு என்றான். அவனது கண்களோடு தன் கண்களை கலக்க விட்டவள், மாறன் என் வாழ்க்கையில் வந்தது வரமாக நினைக்கிறேன். அதுவரை என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு நினைத்து சுய பச்சாதாபத்தில் மூழ்கி கொண்டிருந்தேன். என்னைக்கு எங்கள் வீட்டு மாடியில் குடி வந்தாரோ அன்னைக்கு நான் என்னுடைய கூட்டை விட்டு வெளியில் வந்தேன் என்றவளை இடைமறித்த செழியன், உன்னை கஷ்டப்படுத்திட்டு நீ எதையுமே சொல்ல வேண்டாம் சத்யா என்றான். அவளோ எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. மாறன் வந்தப்ப எங்கள் அப்பா உயிரோடு இருந்தார். அவர் இருந்தும் இறந்ததும் எனக்கு எதுவும் பெருசாக வித்தியாசம் தெரியல. அவர் என்றைக்குமே என்கிட்ட ஒரு தகப்பனாக நடந்துக்கிட்டதில்லை. அம்மாவும் அப்படித்தான். என்னுடைய மனப்புழக்கத்திற்கு வடிகாலா மொட்டை மாடியை தான் நினைப்பேன். அங்கே சென்று கொஞ்ச நேரம் இருந்த பின்னர் தான் எனக்கு எப்போவுமே மனசு லேசாகும். அப்படி ஒரு நாள் நிற்கும்போது தான் மாறனை பார்த்தேன். ஒரு சிலரை பார்த்த முதல் பார்வையிலேயே பிடிச்சு போயிடும். மாறனையும் அப்படி தான் பிடிச்சிது. மிக இயல்பாக நட்பாகவும் கண்ணியமான பார்வையோடையும் இருந்தவன் என்கிட்ட என்னை அறியாமல் பேச ஆரம்பித்தேன். சின்ன சின்ன ரசனைகளோட வாழ்க்கையை எப்படி ரசிப்பது என்று கற்றுக் கொடுத்தான். எங்கள் நட்பு உறுதியாகவும் ஆழமாகவும் போயிட்டு இருந்தது. என்றைக்குமே இல்லாமல் ஒரு நாள் மிகவும் யோசனையோடு இருந்தவன் மெல்ல என் குடும்பத்தை பற்றி விசாரித்தான். அவன் சாதாரணமாக கேட்கிறான் என்று நினைத்து எங்கள் அப்பா அம்மா அக்காவை பற்றி சொன்னேன். அவன் முகத்தில் பலத்த யோசனை. உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு கேட்டான். எனக்கு அந்த கேள்வி அப்போ புரியல. ஏன் கேட்கிறான்னு கேட்டதுக்கு அவன்கிட்டேருந்து சரியான பதில் வரல என்றவளின் கண்களில் அப்படி ஒரு வேதனை கண்டான் செழியன். அவளது வலியை உணர்ந்தவன் சற்றும் யோசிக்காமல் தன்னுடன் இறுக்கிக் கொண்டு, உன்னை வேதனைப்படுத்திக்கிட்டு எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம்டா என்று கூறி முதுகை வருடி கொடுத்தான். அவனது அன்பு அவளை கூனி குறுகச் செய்ய லேசான செருமலுடன் மேலும் தன்னை அவனுடன் புதைத்து கொண்டவள், எங்கள் அப்பா மேலே பெரிய அன்பு இல்லைனாலும் மாறன் ஏதோ அவரை சந்தேகப்படுறான்னு நினச்சி எனக்கு அவன் மேலே கோபம் வந்தது என்றாள் அவனை நிமிர்ந்து பார்த்து. அவளது கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு, எல்லோருக்கும் வருவது தானேடா என்றான். அவன் மீது சாய்ந்து கொண்டவள், அதுவரை என்னை பற்றி கவலைப்படாமல் இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து என்னை மாறன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுலேயும் கடுமையாக திட்டி என்னை அழ வச்சாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அதன் பிறகு எனக்கு மாடிக்கு போவதற்கு தடை விதிக்கப்பட்டது. மாறனும் என்னை பார்க்காமல் என்னிடம் பேசாமல் தவிச்சு போயிட்டான். எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு 2 பேருக்குமே தெரியல. ஆனால் அதுநாள் வரை அந்யோன்யமாக இல்லாத அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ரகசியமாக பேசிக்க ஆரம்பித்தாங்க. ஏதோ சரியில்லைன்னு மட்டும் புரிஞ்சுது. இங்கே வந்து கொஞ்ச நாளிலேயே மாறனுக்கும் சந்தியாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுடுச்சு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் இருந்தது.
நான் ஆஃபீஸிலேருந்து வரும்போது ஒரு நாள் மாறன் எங்கள் 2 பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சான். அவனும் என் கூட நல்ல புரிதலோடு தான் பழகினான். எங்கள் அப்பா என்னை மிரட்டி வைத்த பிறகு எல்லாமே தலைகீழாக மாற ஆரம்பித்தது. அதுநாள் வரை மேல் வீட்டில் குடித்தனம் இருந்த சகுந்தலா அம்மா ரொம்ப உரிமையோடு எங்கள் வீட்டில் வந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் அதிகாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க யார் நம்மளை பேச என்று எங்கள் அம்மா கிட்ட கேட்டதற்கு எந்த பதிலும் இல்லை. இப்படியே 1 மாதம் வரை பதட்டமாகவே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் எங்கள் அம்மா சொந்தக்காரங்க வீட்டு விசேஷம் என்று சொல்லிட்டு என்னை விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்பாவும் நானும் மட்டும்தான் இருந்தோம். நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்த நேரம் அப்பா எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு கிடைத்த தனிமையை நினைத்து சந்தோஷத்துடன் அவசரமாக காப்பியை குடிச்சிட்டு மாடிக்கு போனேன். நான் போய் கொஞ்ச நேரத்திலே மாறனும் மாடிக்கு வந்தான். அவன் அங்கே என்னை எதிர்பார்க்கல. அவன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், அதையும் மீறி ஒரு பதட்டம் தெரிந்தது. வீட்டில் நடந்ததையெல்லாம் என்கிட்ட விசாரித்தவன் அக்கம் பக்கம் பார்த்துட்டு, என்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும், ஆனால் இங்கே வேண்டாம், என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டான். நாங்கள் அத்தனை நாள் பழகி இருந்தாலும் அவன் வீட்டுக்குள்ளே போனதில்லை. அதனால் கொஞ்சம் தயங்கினேன். அதுக்கு அவன் சொன்னான், என்னால் சில விஷயங்களை இங்கே சொல்ல முடியாது, அதனால் அதை என் வீட்டில் வச்சு சொல்கிறேன், ப்ளீஸ் என் கூட வா என்று கெஞ்சி கூப்பிட்டான். அவன் மேலே இருந்த நம்பிக்கையில் அவன் வீட்டுக்கு போனேன். ஹாலிலேயே நிற்க வைத்துவிட்டு கதவை லேசாக சாத்திவிட்டு என் முன்னாடி வந்தவன் சற்றே தயங்கி தனக்கு தெரிந்த விவரத்தை சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி என்பதை விட அருவருப்பு தான் வந்தது. ஆனால் அதையும் மீறி அவன் மேலே கோபம் வந்தது. நீ எப்படி சொல்லலாம்னு சண்டை போட்டேன். உன்னை இந்த மாதிரியெல்லாம் அசிங்கமாக உன்னால் யோசிக்க முடியுமான்னு அவனை கேவலமாக திட்டிட்டு அங்கிருந்து வெளியே போகலாம்னு கதவை திறக்க முயற்சி பண்ண அது வெளிப்பக்கம் தாழ் போட்டிருந்தது. அந்த நிமிடம் என் இதயம் அப்படியே நின்றுடுச்சு. அவனும் வேகமாக கதவை திறக்க முயல அது வெளிப்பக்கம் தாழ் போட்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போயிட்டான். யார் இதை செஞ்சுருப்பாங்கன்னு புரியல. 2 பேரும் கையறு நிலையில் இருந்தோம். அதற்குள்ளே வெளியில் ஒரே சத்தம். என் உடல் நடுங்க ஆரம்பிச்சது என்று கூறியவளின் உடல் அப்பொழுதும் நடுங்க தொடங்கியது. அவளின் நிலையை உணர்ந்து கொண்ட செழியன் தோளோடு அணைத்து கொண்டு, நீ இப்போ என் மனைவி சத்யா, அதெல்லாம் கெட்ட கனவா நென என்றான். அவனது ஆறுதல் மொழியிலும் மாறாமல் அவள் மனம் தவிக்க அவனது முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போயிட்டேன் இல்லா. மாறனும் பாவம் தவிச்சு போயிட்டான். யாரோ கதவை திறக்க ஊரே மாறன் வீட்டு வாசலில் நின்னுது. எங்கள் அப்பா தான் எல்லோருக்கும் முன்னாடி நின்னார். அத்தனை பேர் பார்வையும் எங்கள் மேலே அசிங்கமாக ஊர்ந்து போச்சு. அந்த நிமிடம் செத்துட்டேன் இல்லா. மாறனும் திகைத்து போய் நின்றுட்டான். கூடி நின்னவங்க எல்லாம் எங்களை பார்த்து காரி துப்பாத குறையாக பேச எங்கள் அப்பா வேகமாக உள்ளே என் முடியை பிடித்து இழுத்துட்டு வெளியில் வந்தார். அவரிடம் கெஞ்சினேன், அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு அழுதேன். அவர் காதில் வாங்கவே இல்லை. என்னை பிடித்து வெளியே தள்ளியவர் மாறனை கண்ணங்கண்ணமாக அறைய ஆரம்பித்தார். என்னால் பொறுத்துக்க முடியாமல் கதறினேன், அவனை விட்டுடுங்க, அவன் நல்லவன்னு. ஆனால் அவர் கேட்கல. எல்லோரும் எங்களை புழுவை பார்ப்பது போல பார்த்தாங்க. அங்கே நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த சகுந்தலா அம்மா எல்லோர்கிட்டையும் என்னை பற்றியும் மாறனை பற்றியும் தவறாக சொல்ல ஆரம்பித்தாங்க. மாறன் சொன்ன செய்தி என் மனதில் அப்போதான் உறுத்த ஆரம்பிச்சது. அத்தனை பேர் நிற்கும்போது என்னை அவங்க அப்படி பேசுனது பொறுக்க முடியாமல் அவங்கள முறைச்சிக்கிட்டே திட்ட ஆரம்பித்தேன். அதற்குள் தெருவாசிகள் எல்லாம் மாறன் கெஞ்சியும் கேட்டும் விடாமல் அவனை சட்டை கிழிய அடித்து புரட்டி எடுத்தாங்க என்று அவள் சொல்லும்போது அவனது உடல் தன்னை அறியாமல் இறுகி போனது. கண்கள் குளம் கட்டியது. நாங்கள் தப்பானவங்க இல்லேன்னு அழுதான், கெஞ்சினான். அத்தனை பேர் முன்னும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னான். அவனை கல்லால் அடித்து விரட்டாத குறையாக விரட்டினாங்க. அப்போது எங்கள் அப்பா என்னை ஓங்கி அரைஞ்சு இனியாவது ஒழுக்கமாயிருன்னு அதட்டினாங்க. மாறன் பட்ட கஷ்டமும் எனக்கு நடந்த அவமானமும் என்னை தாக்க அதே வேகத்தில் அவரை பார்த்து, நீங்கள் ஒழுக்கமானவரான்னு கேட்டுட்டேன். அதில் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனவர் என் கண்ணில் தெரிந்த கடுமையில் அவர் தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். அங்கிருந்த அத்தனை பேரையும் தள்ளிவிட்டு அவசரமாக கீழே ஓடிப்போனவர் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக்கிட்டார். பார்த்தவர்கள் எல்லாம் பெண் இப்படி அசிங்கப்படுத்திட்டான்னு நினச்சி தவறான முடிவுக்கு போகிறாருன்னு அவர் பின்னாடி போனாங்க. எனக்கு எந்த பதட்டமும் இல்லை. அவர் நிச்சயம் அந்த முடிவுக்கு போக மாட்டார்னு தெரியும். ஏன்னா அவர் ஒரு கோழை. எல்லாருக்கும் முன்பு என்னை மிரட்டத்தான் இந்த முயற்சின்னு தெரிஞ்சு அமைதியாக போய் நின்னேன். ரூமில் இருந்த விசிறியில் தூக்கு போட்டுக்க ஒரு வேஷ்டியை எடுத்து சுற்றி கட்டிவிட்டு ஜன்னல் வழியே நின்றிருந்த எல்லோரையும் பார்த்து, என் பொண்ணுங்க என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் வாழ விருப்பப்படலைன்னு சொல்லி கத்தினார்.
அதிலும் அவர் என்னை பார்த்த பார்வையில் என்னையே கேள்வி கேட்டுட்டியான்னு கோபம் இருந்தது. தற்கொலை முயற்சி அவர் போடும் நாடகம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. எல்லோருக்கும் முன்பு கழுத்தில் துணியை போட்டு அவர்கள் கதவை திறந்து தன்னை காப்பாற்ற வைத்து என்னை பழிவாங்க வேண்டும் என்கிற வெறி தெரிந்தது. ஆனால் அவர் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைத்தார். எதிர்பாராத விதமாக கீழே இருந்த ஸ்டூல் நகர்ந்துவிட கழுத்தில் போட்ட முடிச்சு ஏடாகூடமாக சிக்கிக்கொள்ள மூச்சு விட முடியாமல் தவித்து துடித்து நுரை தள்ளி இறந்து போனார். தான் நடத்திய நாடகத்தில் அவரே முக்கிய கதாபாத்திரமாக மாறிப்போனார். அவள் பேச பேச கேட்டு கொண்டிருந்தவனின் மனம் அதிர்ச்சியில் உறைந்து போனது. இப்படியும் ஒரு தகப்பனால் நடக்க முடியுமா? பெத்த பெண்ணையே ஊருக்கு முன்பு அசிங்கப்படுத்தி அவளை பழி வாங்கி தற்கொலை நாடகத்தை நடத்தி அதில் பலியானதை என்ன சொல்ல? அன்றைய நிகழ்வுகளில் அவளது உடல் மேலும் நடுங்கியது. அவளை மேலும் தன்னுள் புதைத்து கொண்டவன், இதெல்லாம் எதுக்கு செஞ்சார் சத்யா என்றான் கரகரப்பான குரலில். தனது குடும்பத்தின் அழுக்கான பக்கங்களை அவனிடம் சொல்ல வேண்டுமே என்கிற அவமானத்துடன், அவரின் கேவலமான வாழ்க்கையை மறைக்கத்தான் இலா. சகுந்தலா எங்கள் அப்பாவோட தொடுப்பு. அவர்களின் தொடர்பை கண்டுபிடிச்சிட்டான்னு தான் மாறன் கூட பேசக்கூடாதுன்னு என்னை பிரித்து வச்சுது. ஆனால் அன்னைக்கு எல்லோரும் என்னை எவ்வளவு கேவலமாக பேசினாங்க இலா. யாருமே என் பக்கம் நிற்கல. மாறனையும் அடித்து துவைச்சு அவன் முகமெல்லாம் ரத்தம். தன்னை உத்தம புத்திரனா காட்டிக்க பெத்த பெண்ணையே பணையும் வைத்தவர் இலா எங்கள் அப்பா. நான் இதையெல்லாம் எப்படி சொல்வேன்? அவருக்கு வேணால் பெத்த பெண்ணோட வாழ்க்கையை அசிங்கப்படுத்த முடியும். ஆனால் என்னால் நான் பிறக்க காரணமானவரை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இதில் நான் எதிர்பார்க்காதது எங்கள் அம்மாவோட நடவடிக்கை. தன் வயிற்றில் பிறந்த பெண்ணை ஊரே தவறாக பேச கணவனே காரணமாக போயிட்டாருன்னு எந்த இடத்துலும் நினைக்கல. அவங்களும் அவர் செஞ்சதையே தான் திருப்பி செஞ்சாங்க. அதோட சகுந்தலாவே எங்கள் வீட்டில் ஒருத்தியாக ஏற்றுக்கிட்டது தான் பெரும் கொடுமை என்றவளின் கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. அவள் சொன்னதை கேட்டு நடுங்குவது அவன் முறையாகி போனது. இப்படியும் மனிதர்களா என்று யோசிக்க வைத்தது. மாறனுக்கு ஏன் இப்படி ஆனது என்று புரிந்து போனது. தவறே செய்யாத ஒருவன், மென்மையான மனம் படைத்த ஒருவனை ஊரே பார்க்க அடித்து உதைத்து அவனது கேரக்டரையே அசிங்கப்படுத்தியதில் அவன் மனம் பிறண்டு போயிருக்கிறது. இவளையும் தாங்கிக் கொண்டு அந்த பாரத்தோடு இவள் எப்படி இருக்கிறாள் என்று மனைவியை கண்டு வேதனை அடைந்தான். பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயும் மது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, வாயுரைக்க வருவதில்லை வாழி நின்றேன் மேன்மை எல்லாம், தூய சுடர் வானொலியே சூரியமுதே கண்ணம்மா.